பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கேட்கப் போகிறேன். இந்த வாக்குறுதி உனக்காகத்தான். அதனால் இன்று நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் இதயத்தோடு கேள். பல நேரங்களில் நீ என்னிடம் பல வாக்குறுதிகளை கேட்டிருக்கிறாய். அப்பா, என்னை கைவிடாதீங்க. அப்பா, என்னோட இருங்க. அப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. இப்படி பல ஜெபங்களை நீ செய்திருக்கிறாய். அந்த எல்லா ஜெபங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்க விரும்புகிறேன். பிள்ளையே, நான் இன்று உன்னிடம் ஒரு வாக்குறுதி கேட்பதற்கு எனக்கு உன் அன்பு தேவை என்பதல்ல காரணம். உன் இதயம் என்னை விட்டு மெதுவாக விலகிவிடக்கூடாது என்பதுதான் காரணம். ஏனென்றால் மனிதர்கள் என்னை விட்டு ஒரே நாளில் விலகுவதில்லை. ஒரு நாள் ஜெபத்தை தவிர்க்கிறார்கள், இன்னொரு நாள் என்னோடு பேசுவதை தள்ளி போடுகிறார்கள். பிறகு நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். கவனிக்காமலேயே உன் இதயம் என்னிடமிருந்து மெதுவாக தூரமாக ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் இன்று நான் உன்னை மீண்டும் என்னிடம் அழைக்கிறேன். பிள்ளையே, எதுவாக நடந்தாலும் என்னை விட்டு விலகாமல் என்னிடமே வந்து கொண்டே இருப்பேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுப்பாயா? பிள்ளையே, பல நேரங்களில் நீ என்னை விட்டு போகவில்லை. ஆனால் மெதுவாக என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாய். முன்பு சிறிய விஷயத்தை கூட என்னிடம் சொல்லுவாய். இன்று உன் கவலைகளோடுதான் அதிகமாக பேசிக்கொள்கிறாய். உன் இதயம் யாரிடமும் சொல்லாமல் எல்லாவற்றையும் தனியாக சுமந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சுமையை என்னிடம் இறக்கி வைக்க மறந்துவிடுகிறது. அதனால்தான் இன்று நான் கேட்பது தினமும் நீண்ட ஜெபம் அல்ல, உன் இதயத்தை என்னிடம் திறக்க மறந்துவிடாதே என்பதுதான். பிள்ளையே, நீ என்னிடம் பேசும்போது எல்லா வார்த்தைகளும் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில், அப்பா, எனக்கு என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை என்று சொல்வதே மிக நேர்மையான ஜெபமாக மாறிவிடுகிறது. நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் துடிக்கும் உன் இதயத்தையும் பார்க்கிறேன். அதனால்தான் பேச முடியாத நாளிலும் என்னிடமிருந்து அமைதியாக விலகாதே. அந்த அமைதியை கூட நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நீ விழுவது அல்ல. விழுந்த பிறகு இனி நான் தேவனிடம் போக முடியாது என்று நினைத்து என்னை விட்டு தூரமாகி விடுவதுதான். அதைத்தான் எதிரி உன் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறான். நீ செய்த தவறை வைத்து இனி தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அந்த பொய்யை நீ நம்பும் நேரத்தில் நீயாகவே என்னிடமிருந்து விலக ஆரம்பித்து விடுகிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தவறுகளையும் விட ஒரு தவறு மட்டும் நடக்கக்கூடாது. அது இனி நான் தேவனிடம் போக முடியாது என்று நீயே முடிவு செய்து விடுவது. அந்த ஒரு முடிவுதான் உன் இதயத்தின் கதவை நீயே உள்ளிருந்து மூடிக்கொள்ள வைக்கிறது. ஆனா நான் ஒருபோதும் அந்த கதவின் வெளியே நின்று உன்னை குற்றம் சொல்லல. நான் மெதுவாக தட்டிக்கொண்டே இருந்தேன். பிள்ளையே, கதவை திற, நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்று. பிள்ளையே, ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது அது எத்தனை முறை கீழே விழுகிறது தெரியுமா? ஆனா அந்த குழந்தை, நான் விழுந்து விட்டேன், இனிமே என் அப்பாவிடம் போக மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாது. அது அழுதபடியே மீண்டும் அப்பாவிடம் தான் ஓடி வரும். அதை பார்த்து எந்த அப்பாவும் நீ ஏன் விழுந்தாய் என்று முதலில் கேட்பதில்லை. முதலில் அதை தூக்கித்தான் அணைத்துக் கொள்வார். பிள்ளையே, ஒரு நல்ல அப்பாவுக்கு தம் பிள்ளை எத்தனை முறை விழுந்தான் என்பது நினைவில் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் மீண்டும் எழுந்ததை பார்த்த சந்தோஷம்தான் நினைவில் இருக்கும். அதுபோல உன் தோல்விகளின் எண்ணிக்கையை நான் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் என்னை நோக்கி திரும்பிய அந்த தருணங்களை தான் என் இதயம் மகிழ்ச்சியோடு பார்க்கிறது. பிள்ளையே, ஒரு குழந்தை தன் அப்பாவின் வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அது இந்த வீடு என்னுடையது என்று தெரிந்திருப்பதால் நேராக உள்ளே வந்துவிடும்.
அதுபோல என் சந்நிதிக்குள் வருவதற்கு நீ தகுதியை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ என் பிள்ளை என்பதுதான் உனக்கான அழைப்பு. அதனால்தான் உன் குற்ற உணர்ச்சியை விட என் அன்பு பெரியது என்பதை மறந்துவிடாதே. பிள்ளையே, வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளை தினமும் தன்னை இந்த வீட்டில் இருக்க தகுதியானவன் என்று நிரூபிப்பதில்லை. அவன் அப்பாவின் பிள்ளை என்பதாலேயே அந்த வீட்டில் அவனுக்கு இடம் இருக்கிறது. அதுபோல என் அன்பை சம்பாதிக்க நீ போராட வேண்டியதில்லை. என் அன்பில் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உன்னை மாற்ற ஆரம்பிக்கிறேன். மாற்றப்பட்ட பிறகுதான் ஏற்றுக்கொள்வேன் என்பதில்லை. பிள்ளையே, நீ என்னிடம் வரும்போது உன் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. நான் அதை ஏற்கனவே அறிவேன். உன் தவறுகளை எனக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. நான் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று உன் இதயத்தை மட்டும் கொண்டு வா. ஏனென்றால் நான் கடந்த காலத்தோடு பேச வரவில்லை. இன்னும் நம்பிக்கையை இழக்காமல் துடித்து கொண்டிருக்கும் உன் இதயத்தோடும் பேச வருகிறேன். பிள்ளையே, நானும் அப்படித்தான். நீ தடுமாறிய நாளில் உன்னை தள்ளிவிட நான் காத்திருக்கவில்லை. உன்னை மீண்டும் என் கரங்களில் எடுத்துக்கொள்ளத்தான் காத்திருக்கிறேன். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் கேட்கும் வாக்குறுதி நான் ஒருபோதும் விழமாட்டேன் என்பதல்ல. நான் விழுந்தாலும் உங்களிடமே வருவேன் என்பதுதான். பல நேரங்களில் ஜெபிக்கவே மனம் வராத நாட்கள் வரும். வேதாகமத்தை திறக்கவே விருப்பமில்லாத நாட்களும் வரும். அப்பா, நான் மாறிவிட்டேனோ என்று நீ பயப்படக்கூடிய நாட்களும் வரும். அந்த நாட்களில் உன்னை நீயே குற்றவாளியாக்கிக் கொள்ளாதே. அந்த நாட்களில்தான் என்னிடம் இன்னும் நெருக்கமாக வா. ஏனென்றால் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு மருத்துவர் தேவைப்படுவதில்லை. பலவீனமாக இருப்பவர்கள்தான் மருத்துவரை தேடுவார்கள். பிள்ளையே, நான் உன்னை என்னிடம் வர அழைப்பது நீ பரிசுத்தமாக இருப்பதால் அல்ல, நான் உன்னை நேசிப்பதால் தான். பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னிடம் வராம இருப்பதற்கு காரணம் நான் கோபமாக இருப்பேன் என்று நினைப்பதுதான். ஆனால் நீ என்னிடம் வராமல் இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை அணைத்துக் கொள்ள. ஏனென்றால் அப்பாவின் இதயம் தன் பிள்ளை திரும்பி வரும் சத்தத்திற்காகத்தான் காத்திருக்கும். உன் கண்ணீரோடும் வா, உன் கேள்விகளோடும் வா, உன் குழப்பங்களோடும் வா, உன் பதில் கிடைக்காத ஜெபங்களோடும் வா, உன் அமைதியற்ற இதயத்தோடும் வா. என்னிடம் வருவதற்கு முன் உன்னை முழுமையாக சரி செய்துவிட்டு வர வேண்டும் என்று நினைக்காதே. நான் உன்னை சரி செய்வதற்காகத்தான் உன்னை என்னிடம் அழைக்கிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் வரும்போது சரியான வார்த்தைகளோடு வரவேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் உன் கண்களில் நிற்கும் கண்ணீரே நீ பேசாத ஜெபமாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் ஒரு பெருமூச்சே 1000 வார்த்தைகளை விட அதிகமாக என்னிடம் பேசுகிறது. அதனால்தான் பேச முடியாத நாளிலும் என்னிடமிருந்து விலகாதே. நான் உன் இதயத்தின் மொழியை அறிந்திருக்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எல்லாரிடமும் நீ பலமாக இருப்பது போல நடிக்க வேண்டிய நேரங்கள் இருக்கலாம். நான் நல்லா இருக்கேன் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் என்னிடம் மட்டும் நீ நடிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் சோர்வை மறைக்காதே, உன் கண்ணீரை மறைக்காதே, உன் கேள்விகளை மறைக்காதே. நீ உண்மையாக இருப்பதற்கு பாதுகாப்பான இடமாக நான் எப்போதும் இருப்பேன். பிள்ளையே, உலகத்துல பல இடங்களை நீ உன்னை நிரூபிக்க வேண்டியிருக்க. வேலை செய்யும்போது மனிதர்களுக்கு முன்னால் பல உறவுகளை உன் மதிப்பை காட்ட வேண்டியிருக்கு. ஆனா என்னிடம் மட்டும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியதில்லை. நான் உன் செயல்களை பார்த்து உன்னை நேசிக்கல, நீ என் பிள்ளை என்பதால் தான் நேசிக்கிற. அதனால்தான் என்னிடம் வரும்போது பயத்தோடு அல்ல, உரிமையோடு வா. பிள்ளையே, உலகத்தில் இருக்கும் எல்லா உறவுகளும் சில நிபந்தனைகளின் மீது நிற்கலாம். ஆனா உன்னோடு நான் வைத்திருக்கும் உறவு என் அன்பின் மீது நிற்கிறது. அதனால்தான் நீ பலவீனமாக இருக்கும் நாளிலும் நான் உன்னை என் பிள்ளை என்றே அழைக்கிறேன். உன் நிலை மாறினாலும் உன் இடம்
என் இதயத்தில் மாறுவதில்லை. பல நேரங்கள நீ இப்படித்தான் நினைக்கிறாய். அப்பா, நான் இவ்வளவு தவறு செய்த பிறகும் என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? பிள்ளையே, அந்த கேள்வியை கேட்பதற்கே உன் இதயம் இன்னும் என்னை தேடுகிறது என்பதற்கான அடையாளம். என்னை தேடும் இதயத்தை நான் ஒருபோதும் வெறுத்ததில்லை. பிள்ளையே, சில நேரங்கள நான் தேவனிடமிருந்து தூரமாகிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனா உண்மையில் நீ தூரமாகிவிட்டாய் என்று நினைத்த அந்த நேரங்களில் கூட நான் உன்னை விட்டு ஒரு அடியும் நகரவில்லை. சூரியனை மேகங்கள் மறைத்தாலும் சூரியன் மறைந்து விடுவதில்லை. அதுபோல் உன் உணர்வுகள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் என் அன்பு உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்கிறேன். சந்தோஷமாக இருந்தாலும் என்னிடம் வா. சோர்ந்து போனாலும் என்னிடம் வா. பதில் கிடைத்தாலும் என்னிடம் வா. பதில் கிடைக்காவிட்டாலும் என்னிடம் வா. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்னிடம் வா. உனக்கே உன்னை புரியாத நாளிலும் என்னிடம் வா. பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் என்னிடம் வரவேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. துன்பத்தில் என்னை தேடியது தவறு அல்ல. ஆனால் சமாதானம் வந்த பிறகும் அதே நெருக்கத்தோடு என்னோடு நடந்து வா. அதைத்தான் நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அல்ல, உன் வாழ்க்கையாக நான் இருக்க விரும்புகிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் வருவதை மட்டும் நிறுத்தாதே. மீதமுள்ள எல்லாவற்றையும் நான் மெதுவாக உன் வாழ்க்கையில் செய்து கொள்வேன். நீ நடக்க முடியாத நாளில் நான் உன்னை தாங்குவேன். நீ பேச முடியாத நாளில் உன் கண்ணீரின் மொழியையே நான் கேட்பேன். நீ பலவீனமாக இருக்கும் நாளில் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். பிள்ளையே, நான் உன்னை என்னிடம் வர சொல்வது என் கைகள் காலியாக இருப்பதால் அல்ல, உன் இதயம் காலியாகிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த உலகம் பல விஷயங்களால் உன் இதயத்தை நிரப்ப முயற்சிக்கும். பயம், அவசரம், ஏமாற்றம், மனிதர்களின் வார்த்தைகள், இவையெல்லாம் உன் உள்ளத்தை நிரப்ப முயற்சிக்கும். ஆனால் என் அருகில் இருக்கும் இதயம்தான் உண்மையான சமாதானத்தை காக்க முடியும். அதனால்தான் என்னிடம் வந்து கொண்டே இரு பிள்ளையே. பிள்ளையே, ஒரு உறவு உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதை பெரிய வார்த்தைகள் முடிவு செய்வதில்லை. தொடர்ந்து இருக்கும் நெருக்கம்தான் முடிவு செய்கிறது. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் கேட்பது பெரிய செயல்களே அல்ல, என்னை மறந்து விடாதே என்பதைத்தான். ஒரு நாளில் சில நிமிடங்களாவது உன் இதயத்தை என்னிடம் திருப்ப மறந்து விடாதே. அந்த சிறிய நெருக்கம்தான் ஒரு நாள் பெரிய விசுவாசமா வளர்ந்து நிற்கும். பிள்ளையே, நீ எத்தனை நாட்கள் என்னிடம் பேசவில்லை என்பதை வைத்து நான் உன்னை அளவிடுவதில்லை. நீ இன்று மீண்டும் என்னிடம் திரும்பி வந்ததை பார்த்துதான் என் இதயம் மகிழ்கிறது. ஒரு அப்பா தன் பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்து மகிழ்வதைப் போல நானும் நீ திரும்பி வருவதை மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் கேட்ட இந்த வாக்குறுதி உன் இதயம் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உன் உணர்வுகள் கூட மாறலாம். ஆனால் நீ என்னிடம் வந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் அடித்தளம் ஒருபோதும் அசையாது. அதனால்தான் நான் உன்னை என்னிடம் பிடித்துக்கொள் என்று சொல்லவில்லை. நான் உன்னை பிடித்திருக்கிற என் கரத்தை நம்பு என்று சொல்கிறேன். பிள்ளையே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நான் உன்னை எத்தனை முறை தூக்கி கொண்டு நடந்தேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ தனியாக நடந்ததாக நினைத்த பல பாதைகளில் என் கரம்தான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தது. அதனால்தான் இன்று நான் கேட்கும் வாக்குறுதி எனக்காக அல்ல, உனக்காக. ஏனென்றால் என்னிடம் வந்து கொண்டே இருக்கும் இதயம் ஒருபோதும் தனியாகிவிடாது. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் கேட்கும் அந்த ஒரு வாக்குறுதி, அப்பா, எது நடந்தாலும் நான் உங்களிடமே வந்து கொண்டே இருப்பேன். பிள்ளையே,
இன்று நான் கேட்ட அந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கை எதை மாற்றினாலும் அந்த வாக்குறுதி மட்டும் மாறக்கூடாது. அப்பா, எது நடந்தாலும் நான் உங்களிடமே வந்து கொண்டே இருப்பேன். இந்த ஒரு வாக்குறுதி ஒரே நாளில் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னோடு இன்னும் நெருக்கமாக நடக்க உதவும். அதுவே என்னோடு நீ தினமும் நடக்கிற வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளமாக இருக்கும். பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பு ஒருபோதும் மாறாது. ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து விடுங்கள்.